அதுக்கு முன்னாடி திருக்குறளே படமா பண்ணுங்கன்னு ஒரு ஆள் வேண்டுகோள் வச்சாரு. ஒரு பெரிய பொறுப்பா வச்சாரு. இது எப்படி 1330 வந்து எப்படி படமாக்க முடியும் அப்படின்ட்டு. அப்ப எங்களுக்கு வந்து முன்னுதாரணமா இருந்து கலைஞருடைய குறளோவியம். எதை ஓவியமா பண்ண முடியுமோ அவர் வந்து அதை புத்தகமா போட்டாங்க. அப்ப அதுல இருந்து நாங்க வந்து எது காட்சிப்படுத்த முடியுமோ அந்த குறள்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு வந்து திரைக்கதை உருவாச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கான பணம் பாத்தீங்கன்னா அது அதன் போக்குல வந்தது. இது என்ன, அதாவது இதுல எந்த சிரமமுமே எனக்கு இல்ல. வாழ்க்கையில பல விஷயங்கள் அதன் போக்குல தான் வந்து அது நிகழும். நான் அப்படிதான். நான் வந்து ஒரு ஒரு இறை நம்பிக்கை உள்ளவன் அந்த மாதிரி கூட கிடையாது. எல்லாமே சரியாவே அமைஞ்சது. வள்ளுவர் பாத்திரம் ஏற்ற பையனா இருக்கட்டும், வாசுகி அவங்க ரொம்ப எளிமையா, சிம்பிளா வந்திருந்தாங்க. இவங்க தான் நடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் வந்து படம் செட்டு போட்டோம்.